எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிக்கிறோமே தவிர சுத்தமா வேற என்டர்டைன்மெண்டே இல்லாம போச்சேடா உங்களுக்கு. ஆஹா, இங்க வாங்கடா. ஆகாயத்துல இருக்கிற அந்த நிலாவும் நட்சத்திரங்களும் நம்ம ஊர் கடல்ல கூத்தடிக்கிறத வந்து பாருங்கடா டேய். வாங்கடா டேய். அப்படிலாம் இல்லடா, மாமா வாங்க மச்சா வாங்கன்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. கூப்பிடுற மாதிரி தான் இருக்குடா. போலாமா? போலாமா? வாங்க. டேய், ட்ரெஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஒரு காட்டு காட்டலாம்டா. ஸ்ரீகிருஷ்ணன் இங்க இருக்க. பாவம் பயப்படுறாங்க போலடா. ஆட கொஞ்ச நேரம் ஆட்டம் கட்டிட்டு கொடுத்துடலாம் சீனே. பொம்மை உயிர் விளையாட்டுறா. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு பொண்ணையா முயற்சி பண்ணி அப்படியே பிடிக்கணும். யாராவது பொம்மைன்னு சொல்லிட்டு நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுகிட்ட துணியை கொடுத்து உசுரை கொடுத்து பிடிச்சிட வேண்டியதா. பொம்மாயி வா, பொம்மாயி வா வா, உனக்கு தானே காத்திருக்கேன். வா பொம்மாயி. நீ அவமானப்படுத்தினது இந்த பொண்ணுங்களை மட்டும் இல்ல, நம்ம ஊர் கலாச்சாரத்தையும் கட்டுப்பாட்டையும். இந்த வாட்டி கையை மட்டும்தான் உடைச்சிருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ண இடுப்ப உடைச்சிருவேன். சாப்பிடுறமோ இல்லையோ மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி தெருவுக்கு எல்லாம் உன்னாலதான்டா. 1000 தடவை சொன்னேன், வயசு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு பொறுப்பு இல்லாம சுத்தாதன்னு. நீ என்னடா அந்த நாட்டாம கிட்ட கைய உடைச்சிட்டு வந்து நிக்கிற. இவன் என்னடா எவங்கிட்டயும் மானத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறா. யாருன்னு சொல்லி தொலை.
ஏழுமலை. அடங்கோ அந்த ஏழுமலையா? ஏய் அலமேலக்கா, அலமேலக்கோ, ஓ இரு 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 இருக்கா. எப்ப பார்த்தாலும் மச்சானுக்கு பருப்பு சோறே குடுக்கறேன்னு நான் கறி குழம்பு கொண்டாந்தேன். மச்சான் இன்னைக்கு நல்லா சாப்பிடட்டும். இந்தாங்க மச்சான், சாப்பிடுங்க. பாத்தீங்களா மச்சான், இந்த ஏழுமலை என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? அந்த கூறு கட்டவ பிரமிளா இருக்கால, அதான் அந்த பிரமிளா அந்த எடுபட்டவளை கர்ப்பமாக்கி வச்சிருக்கான். நீதான் நம்ம குடும்பமான காத்துல போகாம நம்ம தலைக்கு கத்தி வராம காப்பாத்தணும். என்ன கேட்டா அந்த சிரிக்கி முண்ட பிரமிளாவை கொன்னு போட்டா கூட தப்பு இல்ல. நம்ம குடும்ப கௌரவம் போகாம நீங்க தான் பாத்துக்கணும். இது என் புள்ள சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல சாமி, நம்ம மொத்த வம்சத்தோட மானமும் அடங்கி இருக்கு. என்னங்க மச்சா, புரிஞ்சிருச்சீங்களா? அக்கா, நீயும் நல்லா குழம்ப ஊத்தி தின்னுட்டு சட்டியை கொண்டாந்து கொடுத்துரு. வாய துறக்காம நீ உட்கார்ந்து இருக்கிறன்னா என் காரியம் முடிஞ்ச மாதிரி. என்னங்க இது? எதையோ நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம கை கழுவுறீங்க. சொல்லுடி, வாயை திறந்து பேசு. எவன் கூட கூத்தடிச்சு இந்த காரியம் பண்ணிருக்க? அடியே, வெக்கம் மானம் எதுவும் இல்லாம எதுக்கு இந்த ஜென்மம்? எங்கேயாவது போய் குழி தோண்டி புதைச்சிருவா உன்னை. என்னது? என்ன சொன்ன? உன் தலைக்கு கத்தி வராம நான் காப்பாத்தணுமா? யாரு நினைச்ச? யாரு நினைச்ச? ஜக்கையா, என் தலைய வெட்டா கூட அது தர்மத்தோட பக்கம் தான் போய் விழும். அந்த தர்மத்தை விலை பேசுற? டேய் சூர்யா, ஐயா, அந்த ஏழுமலை எங்க இருந்தாலும் பிடிச்சு இழுத்துட்டு வாங்க. நாட்டாமன்னா பதவியும் நினைச்சியா? நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட ஜனங்க என்ன மனசுல வச்சிருக்காங்க. ஏழுமலை உன்னை விட மாட்டேன்டா. டேய் ஏய் டேய், இந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதானா? சொல்லுடா. டேய் ஐயா, அந்த தாலி எடுத்து கொடு. கட்டு கட்டா.